புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மாணவர் நாள் விழா 15/7/2026 அன்று பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றனர். இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று காமராஜர் பிறந்தநாள் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இதில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏ அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு பே ராஜவேலு அவர்கள், திரு வி பி சிவக்கொழுந்து அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பி வி ஆறுமுகம் அவர்கள் என்கிற ஏ கே டி அவர்கள், திரு அழகு என்கிற அழகானந்தம் அவர்கள், திரு ரவிக்குமார் அவர்கள், திரு சி ஐயப்பன் அவர்கள் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்தநாள் விழா இன்றைய தினம் அரசு சார்பில் மாணவ மாணவியர்களுடைய சிறப்பு நாள் விழாவாக புதுச்சேரி அரசால் கொண்டாடப்படுவது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த நாளில் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், அடையாளம் தெரியாத ஒரு சிற்றூரில் பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் பிறந்த மண்ணுக்கும் வாழ்ந்த நம்முடைய மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்து மறைந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரது இளமை பருவம் தேசப்பற்று, விடாமுயற்சி, கொண்ட கொள்கையில் உறுதி, தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதில் பிடிவாத குணம் உள்ளவர். அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய ஆட்சி என்பது தமிழகத்தின் ஒரு பொற்கால ஆட்சி ஆகும். 9 ஆண்டு காலமே அவர் ஆட்சியில் இருந்தாலும் விவசாய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் அதிகப்படியான திட்டங்களை தீட்டியவர் பெருந்தலைவர். அவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வைகை டேம் உள்ளிட்ட 9 பெரிய அணைகளை கட்டியவர் பெருந்தலைவர். அதேபோன்று நம்முடைய பெருந்தலைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஏழை எளிய நடுத்தர பிள்ளைகளுடைய கல்விக்காக மிகப்பெரிய கவனம் செலுத்தியவர். அவர் என்று புத்தகத்தெல்லாம் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு என்னென்னு கேட்டால் என்னை போன்ற இருக்கின்றவர்களுக்கு மெய் சிலருக்கும் இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிறாரான்னு. 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 2 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு உயர்கல்வி பள்ளி, இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை உருவாக்கி அவரது காலத்தில் 20% பள்ளி மாணவர்கள் கல்வி பயின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி 9 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 60 விழுக்காடு மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜருடைய எண்ணம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும். காரணம், ஒரு வளர்ச்சி என்பது, பொருளாதார நிலை உயர்வு என்பது எதில் அடங்கி இருக்கின்றது என்று பார்த்தால் அடிப்படை கல்வி, நல்ல கல்வி பெற்றிருப்பது தான். என்ன இருந்தாலும் படித்தா அது வேறு தான். படித்தவர்களுள்ள நாடு எப்படி இருக்கின்றது, மாநிலம் எப்படி இருக்கின்றது என்பதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெரிய வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது மிக முக்கியமானது கல்வி. அந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் மட்டும் படிக்க முடியும் அப்படின்னு மாறி எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்
எல்லோரும் கல்வியை கொடுத்தவர், வழங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எத்தனையோ தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் கல்வி கண் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். ஏன்னா அந்த நாள் அந்த அளவிற்கு கல்வி எப்படி இருந்தது, பெருந்தலைவர் காமராஜர் கொண்ட திட்டங்கள் வாயிலாக அந்த கல்வி எப்படி ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய தமிழகத்தை சார்ந்த நிறைய அதிகாரிகள், உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகளெல்லாம் சொல்லும் பொழுது, பேசும் பொழுது, அவர்கள் கூறுவதை கேட்கும் பொழுது நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் கொண்ட திட்டங்கள் வாயிலாக எப்படி கல்வி அந்த சாதாரண குடும்பத்தை அந்த பிள்ளை கிடைத்திருக்கின்றது, அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது, எப்படி அப்படிப்பட்ட உயர் பதவி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் சொல்லுவாங்க. நான் இந்த பதவியில் இருக்குன்னு சொன்னால் அது யார் காரணம்? பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த கல்வி தான் அப்படி சொல்லுவாங்க. வழக்கமாக பார்க்கலாம், பெரிய பதவியில் பார்க்கலாம், தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த கல்வியின் வாயிலாகத்தான் நான் இந்த உயரிய பதவியில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அடிப்படை கல்வியை வழங்கி எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நிலையை உயர்த்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். ஒரு சிறந்த ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய தலைவர். எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் பல இடங்களுக்கு பல மாநிலங்கள் செல்லும் பொழுது கேட்பாங்க, காமராஜ் ஆட்சி எப்போ வரும், காமராஜ் ஆட்சினா என்ன, காமராஜ் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது காமராஜ் அவருடைய ஆட்சி எவ்வாறு இருந்தது, அது எல்லா மாநிலங்களுக்கும் வர வேண்டும் என்று எண்ணுகின்ற நிலை, அந்த உயர்ந்த நிலை, எல்லா தலைவர்களும் விரும்புகின்ற உணவை ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சி பெருந்தலைவருடைய ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி. அவர் கொடுத்த, அவர் அமைத்த அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெரிய வளர்ச்சி இருக்கின்றது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. அதே மாதிரி நாட்டினுடைய உயிரில் அவர்கள் எவ்வளவு அக்கறை காட்டினார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து அவர்கள் ஆற்றிய பணி, நாட்டில் மற்ற தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து ஆற்றிய பணி, அவர்கள் வழி நடத்திய விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எதையும் செயல் வடிவில் சாதாரணமாக கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தலைவர். எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதாரணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய படிக்காத ஒரு தலைவர், மேதை. படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. யார் தான் சொல்லுவாங்க? பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் சொல்லுவாங்க படிக்காத மேதை அப்படின்னு. ஏன்னா எப்படிப்பட்ட அரசியல் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதாரணமாக தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான், காமராஜர் தான். குறிப்பாக கல்விக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள், கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். படித்தால் மட்டுமே உயர முடியும், நல்ல சிந்தனை கிடைக்கும், உலகநிலை உயரும் நம் நாட்டில் என்று எண்ணி அவர் கல்வியில் கொண்டு வந்த திட்டங்கள் இன்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு வருகின்றன. எல்லோரும் படிக்க நிலை உருவாக்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருக்கோம்? பெருந்தலைவர் காமராஜர் பேரில் பள்ளிகள், கல்லூரிகள் பார்க்குறோம், நிறைய வச்சுருக்கோம். பேர் வச்சா மட்டும் போதுமா? பேர் இருந்தால் மட்டும் போதுமா? அப்படி திட்டங்கள் வாயிலாக எப்படி நம்முடைய அரசாங்க திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி வருகின்றது என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த எல்லா குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும், குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய மிக முக்கியமாக நோக்கமாகும். அதற்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ. இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? நம்ம சொல்லுவோம் 100 விழுக்காடு கல்வியை கொண்டு வர முடியுமா, எல்லோரும் படித்தவர்கள் நிலையை உருவாக்க முடியுமா, ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் படித்தவர்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் 100 விழுக்காடு கல்வி கற்றவர்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. இது பள்ளி கல்வி மட்டும் இல்லை, கல்லூரி தொடங்கி அந்த கல்லூரி படிப்பையும் பட்டப்படிப்பையும் படிக்கின்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. இப்போ பார்க்கலாம், எல்லா குடும்பம் சார்ந்த பிள்ளைகளும் பட்டம் படித்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை மட்டும் இல்லை, 2 பிள்ளைகளும் பட்டம் படித்தவர்கள், 3 பிள்ளைகள் அவர்களும்
பட்டதாரி நம்ம வீட்டில் இருக்காங்க. எத்தனை மருத்துவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை மருத்துவர்கள், ஒரே குடும்பத்தில் 2 பேர் மருத்துவர்கள், 3 பேர் மருத்துவர்கள், பொறியாளர்கள். இப்படி அந்த கல்லூரி படிப்பினையும் உயர் படிப்பினையும் பெறுகின்ற நிலையை அனைத்து குடும்ப சார்ந்த பிள்ளைகளும் பெறுகின்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இப்பொழுது இருக்க இந்த போட்டியில் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா, அதையும் இந்த அரசு எளிதாக்கி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும், பொறியியல் கல்லூரிக்கு செல்ல முடியும், கலைக்கல்லூரிக்கு செல்ல முடியும் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. 10% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இப்பொழுது எத்தனையோ குடும்பம் சார்ந்த அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் மருத்துவர்களாக, பொறியாளராக உருவாகி கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆண்டு கூட 37 பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்றார்கள். முழு கட்டணத்தையும் அரசு ஏற்றுக்கொள்கின்ற அவர்களுக்காக கட்டணம் இல்லாமல் அவர்கள் மருத்துவம் படிக்கின்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கிறார். அதேபோல் மற்ற படிப்புகளுக்கும் அரசானது அரசு பள்ளியில் படித்து வருகின்ற மாணவர்களுக்கு உரிய கட்டணத்தை செலுத்துகின்ற திட்டத்தினை இப்பொழுது அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன் மூலமாக எல்லோரும் கல்வி கற்றவர்கள், எல்லோரும் கல்லூரிக்கு செல்கின்ற நிலை புதுச்சேரியில் உண்டு என்பது நிச்சயமாக உறுதி செய்கின்ற நிலையில் நம்முடைய அரசானது இந்த திட்டங்கள் வாயிலாக செயல்படுத்தி வருகின்றது. ஆனால் இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் கல்லூரி சென்று படிக்கின்றார்கள். 100 விழுக்காடு கல்வி கற்றவர்கள் கொண்ட மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்வதில் நம்முடைய அரசுக்கு மிகுந்த பெருமை என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி கல்வி எல்லோரும் கிடைத்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி நல்ல சிந்தனை உள்ளவர்களை பிள்ளைகளாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக கொண்டு வரும் பொழுது நம்முடைய மாநிலம் நிச்சயமாக ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய பள்ளிக்கல்வி இயக்குநரகம், உயர்கல்வி இயக்குநரகம் இவையெல்லாம் சிறந்த முறையில் பணியாற்றி மேலும் மேலும் பிள்ளைகளுக்கு ஒரு இந்த நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இன்றைய சூழலில் பல புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, போட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு பிள்ளைகள் பள்ளி கல்வியிலிருந்தே தாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக என்னென்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அதன் மூலமாக ஒரு சிறந்த நுண்ணறிவை நம்மால் பெற முடியுமோ அதனை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு அரசானது மடிக்கணினி வழங்கி வருகின்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்முடைய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கு மடிக்கணினி வழங்கி வருகின்றது. புதிய தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஈடாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகும். அப்பொழுது அப்படி இருந்தால்தான் இந்த உலகில் நம்மால் போட்டி போட்டு கொண்டு வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சி தான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் எதிர்பார்ப்பது. ஒரு பெரிய வளர்ச்சி, நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் பெரிய வளர்ச்சி. நம்முடைய நாடு மற்ற நாடுகளுக்கு நம்மால் உருவாக்கப்பட்ட பொருட்களை தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும் என்பது தான். அதன் மூலமாக வருவாயை ஈட்ட வேண்டும் என்பது தான். அதற்கு அடித்தளமாக பள்ளி கல்வியிலிருந்தே நம்முடைய பிள்ளைகள் அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கேற்றவாறு நம்முடைய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி உங்களுக்கு நல்ல கல்வியை வழங்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்பினேன். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை மாணவர் தினமாக கொண்டாடும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் கல்வி வரலாற்றிலும் முத்திரை பதித்த மகத்தான தலைவர், கல்வி புரட்சியின் தந்தை, கர்ம வீரர் பாரத் ரத்னா காமராஜர். அவரை நினைவு கூறுவது அவர் வகித்த பதவிக்காக அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்று நமக்கெல்லாம் இன்னும் எதிர்கால தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது என்பது தான். காமராஜர் வாழ்ந்த காலத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கும் வாய்ப்பு இன்று இருப்பது போல எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. சமுதாயத்தில் மிக குறைந்த சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்று நம்முடைய நாட்டில் கோடிக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கும் வாய்ப்பை பெற்று இருக்கிறார்கள் என்றால்
அதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் முக்கியமானவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால்தான் அவருடைய கல்வி சேவையை நன்றியோடு இன்று வரை இந்த சமுதாயம் நினைத்து பார்க்கிறது. காமராஜர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அதிகம் படிக்க முடியவில்லை. 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தனக்கு ஏற்பட்ட நிலைமை நாட்டில் உள்ள எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்ற உயர்வான எண்ணத்தில் வாழ்ந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்தார். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டியது நிலை மாறியது. எனக்கு ஞாபகம் இருக்குன்னா 1960லேருந்து 65 வரைக்கும் நான் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் பள்ளிகளில் நான் படித்தேன். இப்போ காலையில் ஸ்கூல் போனோன்னா 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு திருப்பி 4 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்காக மட்டும் நான் 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் என்னோடய தம்பியார் தங்கை இல்லை சின்ன வயசில் பசங்களாக இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு பிரைமரி ஸ்கூல் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கட்டி கொடுத்தார்கள். அந்த காமராஜர் டைமில் தான் அந்த பள்ளியை தொடங்கி வைத்தது. அப்போ சொல்லுங்கள், அது 1 கிலோமீட்டரில் இந்த சின்ன பசங்களை அனுப்புனேன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து டென்ஷனே இருக்காது. எங்கள் அம்மா கூட இவ்வளோ நாளைக்கு அந்த தங்கையும் தம்பியும் எடுத்து கூட ஸ்கூல் போகிற சாயங்காலமாக அவங்க கொண்டு வரதும் அம்மா தான். பள்ளிகள் இருக்கும் இடத்திற்கு குழந்தைகள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு போன போது ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகள் வீட்டில் உணவு இல்லாத காரணத்தால் பள்ளிக்கு வராமல் வேலைக்கு போகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உதவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய உணவு திட்டம் இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்ருக்கேன் அந்த டைம்லெல்லாம். லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது. பசியால் பள்ளிக்கு வராத குழந்தைகள் உணவுக்காக பள்ளிக்கு வந்தார்கள். பிறகு கல்விக்காக பள்ளியில் தங்கினார்கள். கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். கல்வி மட்டும் வளரவில்லை, சமுதாய சமத்துவமும் வளர்ந்தது. இதுதான் உண்மையான சமுதாய புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சி ஏற்படுத்தியவர் தான் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர். ஒரு தலைவர் எத்தனை ஆண்டு ஆட்சி செய்தார் என்பது இல்லை, அவர் எடுத்த முடிவு எத்தனை தலைமுறை வாழ வைத்தது என்பது தான் முக்கியம். காமராஜர் எடுத்த முடிவு, அவர் கொண்டு வந்த திட்டம் இன்று வரை பல தலைமுறைகளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அன்பு மாணவர்களே, காமராஜரின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவரிடம் ஆடம்பரம் இல்லை, ஒரு சாதாரண மனிதனைப் போலவே வாழ்ந்தார். ஆனால் மக்களின் அளவற்ற அன்புக்கு உரியவராக வாழ்ந்தார். எளிமையாக வாழ்வது என்பது பலவீனம் அல்ல, அதுவே மிகப்பெரிய பலம். அரசியலில் அதிகாரத்தின் அடையாளமாக பார்க்கவில்லை, மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பாக அவர் பார்த்தார். அவர் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அவர்களுக்காக இரவு பகலாக அயராமல் உழைத்தார். அதனால்தான் அவருடைய அரசியல் சிந்தனைகள் எல்லாம் மக்களை மையமாக வைத்து, முக்கியமாக ஏழை எளிய மக்களை அடிப்படையாக வைத்து உருவானது. அவருடைய அரசியல் தத்துவம் மிகவும் உயர்வானது. மக்கள் நன்றால் வாழ்ந்தால்தான் அரசு வெற்றி பெற்றதாக அர்த்தம். இதுதான் அவருடைய சிந்தனை. அவரை போல் எளிமையான வாழ்ந்து மக்களின் அன்பை சம்பாதித்தவர்கள் மிக சிலர்தான். டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் எளிமையான நாம் பார்த்திருக்கிறோம். மாணவர்களை நேசித்தவர், அவர்களை உயர்வாக கனவு காண சொன்னவர். மாணவர்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பால் அவருடைய பிறந்த நாள் உலக மாணவர்கள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில், பொலிட்டிக்கல் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட 2 தலைவர்களை
நான் சந்தித்து பழகி இருக்கிறேன். ஒன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவள் ஒரு நாளில் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவார். மீதி உள்ள 20 மணி நேரமும் அவர் உழைக்கக்கூடியவர். அவர் குஜராத்தின் முதலமைச்சர் இருந்தபோது கூட மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருடைய எல்லா திட்டங்களும் சமூகத்தின் அடித்தட்ட பிரச்சனைகளை வச்சு தான் அவர் திட்டங்கள் போடுவார். பிரதமர் மோடிக்கு பிறகு நாம் பார்த்த இன்னொரு மனிதர் நம்முடைய மக்கள் முதல்வர் ரங்கசாமியோடைய எளிமையான தோற்றம். காமராஜரை போலவே உயரமாக நீண்ட கைவித்த கதர் சட்டை, மாணவர்களின் கல்விக்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர் கொண்ட திட்டங்கள், அதனால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது காமராஜர் இப்படி தான் வாழ்ந்திருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த விழாவின் சிறப்பம்சமாக பல்வேறு உலக நாடுகளின் இருப்பிடம், மொழி, உணவு மற்றும் கலாச்சாரம் பற்றி விளக்கும் கண்காட்சி அரங்குகள் மாணவ செல்வங்களால் அமைக்கப்பட்டிருந்தனர். விழாவின் நிறைவாக அவற்றை பள்ளி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டுகளித்தனர். என் பேர் யோகஸ்ரீ. என் தலைப்பு பிரெஞ்சு போர் நினைவு சின்னம். புதுச்சேரியில் உள்ளது பிரெஞ்சு போர் நினைவு சின்னம். இந்த நினைவு சின்னம் ஆக்ஸ் காம்படன்ஸ் டெஸ் இண்டஸ் பிரான்சைஸ் மார்ச் பவுர்லா பேட்ரி. இந்த நினைவு சின்னம் புதுச்சேரியில் உள்ள கோபட் அவென்யூவில் காந்தி சிலைக்கு எதிரே அமைந்துள்ளது. இது முதலாம் உலகப் போரின் போது நாட்டிற்காக இருந்த பிரெஞ்சு இந்திய குடிமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஓர் போர் நினைவு சின்னம். இந்த நினைவு சின்னத்தில் 2ஆம் உலகப் போரில் பிற்பட்ட அதிகமான அதை தொடர்ந்த மோதல்களில் இறந்தவர்களின் பெயர்களும் பட்டியலிட்டு விடப்பட்டுள்ளன. இந்த நினைவு சின்னம் 1937ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி ஆளுநர் ட்ரோசிச்சியாவால் திறக்கப்பட்டது. காலனித்துவ வரவு மற்றும் செலவு திட்டத்தில் 5000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு பிரான்சிற்காக இறந்த பிரெஞ்சு இந்திய நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஓர் நினைவு சின்னம். 1936ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி ஆணையினால் நியமிக்கப்பட்ட குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இதை கட்டிடக் கலைஞர்கள் காஸ்டன் பெட்டிட் மற்றும் டெஸ்லா போன்றோர் கட்டினர். நன்றி, வணக்கம். This is the model of Sanchi Stupa. It was built by Emperor Ashoka in 3rd century BCE at Sanchi, Madhya Pradesh. The main purpose was to enshrine the relics of the Gautama Buddha and serve as a place of Buddhist worship and meditation. It is dome-shaped. It symbolizes the universe and the burial mound. Hermika, a square railing on top representing heavenly realm. Yasti is a central pillar. It links heaven and earth. Chatra's 3 umbrellas. They symbolize the 3 jewels. They are Buddha, Dharma, Sangha. Toranas are 4 decorated gateways around the stupa.
they show Buddha's life. Vedika marks the walking path. The Sanchi Stupa helps us learn about ancient Indian art, architecture and Buddhism. Thank you. Good morning to all. This is a model of Sarnath Pillar. It is located in Sarnath, Uttar Pradesh. It was built by Emperor Ashoka around 250 BCE to commemorate the place where Buddha delivered his first sermon after attaining wisdom. The pillar has 4 Asiatic lions standing back to back. Below, the 4 lions are a lion, a bull, a horse and an elephant with 24 spoked Dharma chakras between them. The Ashoka chakra is in the Indian national flag, symbolizes power, courage, confidence and pride. This is the model of Iron Pillar. The Iron Pillar located in the Qutb Complex, Delhi. This is the model of Iron Pillar. The Iron Pillar, Qutb Complex, Delhi. It is 7.2 meter tall, not rusted for 1,500 years. It is the great example of Indian advanced iron making skill. Thank you.